அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ் அதாவது கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸோட 2025 கொஷின் பாலிட்டி தான் பார்க்குறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி இந்த படிக்கிறவங்க எல்லா பாலிட்டி கொஷின்ஸும் எல்லா கேள்விகளும் நீங்கள் அட்டன் பண்ணி இப்போ அசிஸ்டன்ட் ப்ராசிக்யூட்டர், ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டர் இவங்க இருக்கிற கொஷின்ஸையும் நீங்கள் வாங்கி பார்க்கணும். வாங்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே இருக்கும், நீங்கள் போய்ட்டு பார்க்கலாம். அதை போய்ட்டு பார்த்து டவுன்லோட் பண்ணி அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்ல கொஷின் இது கூட. நம்ம பிஒய்க்யூ எப்படி பண்ணி கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரிகார்டிங் டு இந்தியன் ஃபெடரேஷன் அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன். அதாவது கரெக்ட் ஆப்ஷன் எது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சரியான விடை எதுன்னு கேட்குறாங்க. இது மட்டும் ஃபஸ்ட்டு படிக்கணும். எப்போவுமே சரியான விடையா தவறான விடையா இதை படிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படிக்கலாம். தேர் இஸ் எ பைஃபர்கேஷன் ஜுடிஷியரி பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட். அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில் நீதித்துறை இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா இது தவறான ஸ்டேட்மெண்ட். இது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்தியா எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்தியா 3 ஆர்கன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 3 ஆர்கன்ஸ். ஒன்று எக்ஸிக்யூட்டிவ், அதாவது நிர்வாகம். இரண்டாவது லெஜிஸ்லேச்சர், அதாவது சட்டம் இயற்றக்கூடிய மன்றம், சட்டமன்றம், பார்லிமெண்ட் அந்த மாதிரி. ஸ்டேட்டாக இருந்தால் சட்டமன்றம், பார்லிமெண்ட்னா நாடாளுமன்றம். மூணாவது பார்த்திங்க அப்படின்னா ஜுடிஷியரி, அதாவது நீதித்துறை. இந்த 3 தான் பிரிக்கப்பட்டிருக்கு. எக்ஸிக்யூட்டிவ்னா யார் வருவாங்க அப்படின்னா பிரசிடெண்ட்டு, ஸ்டேட்டாக இருந்தால் கவர்னர், வைஸ் பிரசிடெண்ட்டு, பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இவங்க எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ், அதாவது ஒரு சட்டத்தை செயல்படுத்துகிறவங்க. ரெண்டாவது ஆர்கன் பார்த்திங்க அப்படின்னா சட்டத்தை ஏற்றக்கூடியவர்கள். சரிங்களா? இங்கே எக்ஸிக்யூட்டிவ் தான் லெஜிஸ்லேச்சராக ஃபங்க்ஷன் ஆகுறாங்க. நம்ம அதெல்லாம் இன்னொரு வீடியோ கிளாஸில் பார்ப்போம். இந்த கொஷினுக்கு ஏற்ற ஆன்சர் மட்டும் பார்ப்போம். லெஜிஸ்லேச்சருங்கிறது சட்டம் ஏற்றக்கூடியவர்கள். அதாவது சட்டம், இப்போது நாடாளுமன்றத்தில் சட்டம் ஏற்றுறாங்க, சட்டமன்றத்தில் சட்டம் ஏற்றுறாங்க. ஓகேங்களா? அந்த சட்டத்தை செயல்படுத்துகிறவங்க நிர்வாகம். ஜுடிஷியரி அது தனி. இவனுங்க 2 பேரும் கரெக்டாக வேலை செய்கிறாங்களா, கரெக்டான சட்டம் தான் ஏற்றுறாங்களா, கான்ஸ்டியூஷன் இவங்க எதுபடி நடப்பாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன். ஓகேவா? கான்ஸ்டியூஷன் தான் சுப்ரீமசி. ஓகேங்களா? கான்ஸ்டியூஷனுக்கு கீழே தான் எல்லா சட்டமும் வரணும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குன்னா அதில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வயலேட் பண்ணாத அளவுக்கு இவங்க சட்டம் ஏற்றணும். ஓகேங்களா? இது சரியான சட்டமா அப்படிங்கிறத யார் ஆராய்வு பண்ணுவாங்கன்னா ஜுடிஷியரி தான். அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க. ஜுடிஷியல் நீதித்துறை புலனாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது தனி இண்டிபெண்ட்டாக இவங்க ஃபங்க்ஷன் ஆவாங்க, இவங்க தனியாக இண்டிபெண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆவாங்க, இவங்க தனியாக தன்னிச்சையாக செயல்படுவாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவங்க 2 பேரும் நிர்வாகம் சரியில்லைனாலும் ஜுடிஷியரி இன்டர்ஃபியர் ஆகும், சட்டமன்றம் தன்னுடைய கடமையை செய்யலைனாலும் ஜுடிஷியரி இன்டர்ஃபியர் ஆகும். சரியான சட்டம் இல்லை அப்படின்னு. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் எலக்டோரல் பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எலக்டோரல் பாண்ட்ஸ்னால் இந்த தேர்தல் பத்திரம் சரியில்லை, இது அகெயின்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்புக்கு எதிரானதுன்னு சொல்லி போன வருஷம் ஜூனில் தள்ளுபடி பண்ணியிருப்பாங்க அது. ஓகேங்களா? இதுதான் சொல்லியிருக்காங்க. இது தனித்தனி ஆர்கன்ஸ். ஆனால் இங்கே கேட்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட், கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா நீதித்துறை 2த்துக்கும் நடுவில் இருக்குன்னு சொல்கிறாங்க, இங்கே இருக்குன்றாங்க. பட் இது தவறான ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். இப்போது 1 தப்புனாவே ஆட்டோமேட்டிக்காக இது வராது. ஓகேங்களா? இதையும் நம்ம அடிச்சிடலாம், இதையும் அடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட். தேர் இஸ் நோ ஈக்வாலிட்டி ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் இன் த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்னால் என்னென்னா ராஜ்யசபா, லோக்சபாவுக்கு பேர் ஹவுஸ் ஆஃப் த பீப்புள், ராஜ்யசபா இது இந்தி வேர்டு, லோக்சபா ராஜ்யசபாங்கிறது இந்தி வேர்டு. கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் நம்ம
கான்ஸ்டியூஷன் புக்கில் இருக்குது. கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ராஜ்யசபா. இப்போது மாநிலங்கள் அவையில் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தில் சமத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சமத்துவம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ராஜ்யசபா மெம்பரை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சாதான் நம்ம எப்படி சமத்துவம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு. இப்போ ராஜ்யசபா இப்போது நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க. இப்போது 234 தொகுதி இருக்குது. இதில் வந்து ஒரு சர்டன் இப்போ ரூலிங் பார்ட்டி பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரூலிங் பார்ட்டி என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு 150 எம்எல்ஏ வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரூலிங் பார்ட்டி 150 எம்எல்ஏ வச்சுருக்காங்க அப்படின்னா இப்போ 13 எம்எல்ஏக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்டேட் தமிழ்நாடுக்கு 234 தொகுதி. இதே பார்த்திங்க அப்படின்னா யூபிக்கு பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும், 300க்கு மேற்பட்ட தொகுதியாக இருக்கும். எனக்கு சரியாக தெரியல, அது 300க்கு மேற்பட்ட தொகுதியாக இருக்கும். அப்போது இங்கேருந்து வரக்கூடிய ராஜ்யசபா இப்போ 13 பேருக்கு ஒரு எம்எல்ஏ, 13 எம்எல்ஏக்கு ஒரு எம்பின்னா இங்கே 10 எம்பி கொண்டு வரலான்னா இங்கே பார்த்திங்க அப்படின்னா அதே டபுள் ஆகும், 20. இங்கே 10 எம்பி கொண்டு வராங்கன்னா இங்கே 20 எம்பியாக இருக்கும். ஒரு அப்ராக்சிமேட் தான், இது கரெக்டான வேல்யூ கிடையாது, ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் நான். அப்போ பாருங்கள், இதுவும் ஸ்டேட்டு தான், இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்டு தான். தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே ஒரு ஸ்டேட்டு தான். மற்ற ஸ்டேட்ஸ்க்கும் இதே ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா? ஸ்டேட்டுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்டில் அதிக எம்பியாக இருக்காங்க, ஒரு ஸ்டேட்டில் கம்மியான எம்பியாக இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சமத்துவம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ சமத்துவம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சமத்துவம் இல்லைன்னா இப்போது எல்லா ஸ்டேட்டுக்குமே ஈக்குவலாக ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? இங்கே பார்த்திங்க அப்படின்னா அன்ஈக்குவலாக இருக்குது. ஒரு ஸ்டேட்டில் அதிகமாக இருக்காங்க, ஒரு ஸ்டேட்டில் கம்மியான மெம்பர்ஸாக இருக்காங்க. ஸோ இது வந்து சமத்துவம் கிடையாது. இப்போ ஒரு பார்லிமெண்ட் அப்படின்னா எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இப்போ 10 எம்பி இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு தவறான சட்டம் கொண்டு வராங்கன்னா அவங்களோட வாய்ஸை நம்ம கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே சமத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உண்மைதான், அது சமத்துவம் இல்லை தான். ஏன்னா ஒரு ஸ்டேட்டில் அதிகம், ஒரு ஸ்டேட்டில் கம்மி. அப்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேவா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டுனா இது 2 தான். இப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் படித்து பார்க்கணும். ஈவன் இன் த நார்மல் ஒர்க்கிங் த ஃபெடரல் சிஸ்டம் இஸ் கிவன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். அதாவது சாதாரணமான ஒரு செயல்பாட்டில் கூட கூட்டாட்சிக்கு தனிச்சிறப்பு வலிமை இருக்குது அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா? கிடையாது, கண்டிப்பாக. ஏன்னா கூட்டாட்சி சாதாரண ஒரு செயலுக்கெல்லாம் வந்து தனிச்சிறப்புலாம் கிடையாது. ஓகேங்களா? எல்லாத்துலேயுமே ஃபெடரலாகவே இருந்தாலுமே, ஃபெடரல்னால் என்னென்னா கூட்டாட்சி. ஓகேங்க? இந்த கூட்டாட்சியாகவே இருந்தாலும் அதில் சில வலிமைகள் வந்து இருக்காது. ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. அப்போ 2 alone இஸ் கரெக்ட். ஆன்சர் சி ஃபார் கல்கட்டா. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். உங்களுக்கு புரியல அப்படின்னா பாஸ் பண்ணி மறுபடியும் பாருங்கள், கிளியர் கட்டாக புரியும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.